அண்மை செய்தி. சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இரவு மதுபோதையில் 3 நபர்கள் சாலையில் சென்று ஒருவரை சரமாரியாக வெட்டி தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அம்பத்தூர் தொழில்பேட்டையில் நேற்று சுமார் 10:40 மணி அளவில் 3 நபர்கள் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சாலையில் வந்த பொதுமக்களை எல்லாம் அச்சுறுத்தும் வகையில் வீச்சர்கள் வைத்துக் கொண்டு சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த சம்பவம் அறிந்து அந்த இடத்துக்கு சென்ற அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் நவீன் என்ற இளைஞருக்கு தலையின் பின்பக்கத்தில் சுமார் 20 தையல் போடும் அளவில் வெட்டு காயங்களுடன் அசன் மைதீன் என்ற நபரையும் மகேந்திரகுமார் என்ற வடமாநில வாலிபருக்கு கழுத்தில் சுமார் 6 தையல் போடும் அளவுக்கு வெட்டு காயங்களுடனும் தீபக் என்ற நபருக்கு தலையை பின்பக்க தலையில வெட்டுக்காயங்களுடன் மீட்டனர். மேலும் தனசகர் என்பவருக்கு இடது கையில் முட்டிக்கு கீழ் வெட்டுக்காயத்தோடு மீட்டனர். இந்த 5 நபர்களையும் மீட்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆராய்ந்து அதில் நித்திவேல் என்கிற நபர் சரித்திர குற்றவாளி என்பதும் லோகேஷ் என்ற நபர் மேலும் மணிகண்டன் ஆகிய 3 பேரும் தான் குடிபோதையில் இந்த சம்பவத்தில் அரங்கேற்ற என்பது தெரிய வந்தது. மேலும் தீபக் என்ற நபர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நவீன், அசன் மைதீன், மகேந்திரகுமார், தீபக் ஆகிய 5 நபர்களும் தனியார் மருத்துவ சிகிச்சை பெற்று நேற்று 4 நபர்கள் வீடு திரும்பினார். இதில் நவீன் என்ற நபர் மட்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து இந்த 3 நபர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அம்பத்தூர் தொழில்பேட்டையில் வடமாநில மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அம்பத்தூர் தொழில்பேட்டையில் 3 நபர்கள் குடிபோதையில் சாலையில் சென்ற ஒருவரை தாக்கியுள்ள சம்பவம் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.